ஹாய், டோஃபு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 10 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு 1½ தக்காளி தேவை. நான் இன்னொரு தக்காளி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 2ஆகவே எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊற வச்ச முந்திரி பருப்பையும் இதில் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் தேவைப்படாது. அந்த தக்காளியில் இருக்க தண்ணி மட்டுமே போதும். அப்படியே அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா தெரிச்சிடும் மேலே. நான் இதுக்கு வந்து டோஃபு எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட டோஃபு தான் இருக்குது, பன்னீர் இல்லை. அதனால் நான் டோஃபு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பன்னீர் இருந்தால் பன்னீர் வச்சு இது சேம் ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். 200 கிராம் டோஃபு எடுத்திருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஓரளவுக்கு மீடியம் பீஸஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு இந்த 3 போடணும். எனக்கு வந்து மஞ்சள் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சதுனால நான் அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் உடனே கட் பண்ணி வச்சுருக்க டோஃபுவை நம்ம ஆட் பண்ணிடணும். இல்லைனா அந்த மசாலா வந்து கரிஞ்சிரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பன்னீரும் இல்லை டோஃபு ஸ்ட்ரெயிட்டாக கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒருக்கா டாஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிரேவியில் போடும்போது அதோட மசாலாவில் இது கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய், நெய். ஃபஸ்ட் நம்ம பட்டர் போட்டோம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம், ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வெடித்து வரும்போது ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, 2 தான், இவ்வளோ தான் போடணும். போட்டுட்டு நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1½ தக்காளி. ஸோ மெஷர்மெண்ட் 2 பெரிய வெங்காயத்துக்கு 1½ தக்காளி. ஸோ அந்த 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது எந்த அளவுக்குன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும். எனக்கு எல்லாமே சேர்த்து ஒரே பவுடரில் இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, அதை இதில் போட்டுணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தக்காளி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் இது கூட நல்லா வெந்து வந்திருக்கும் வெங்காயம் கூட. அப்போது நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்கோம்ல டோஃபு, அதை இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா கிரேவியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தொக்கு மாதிரி தேவைப்பட்டதுனால நான் தொக்கு மாதிரியே பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்மளோட டேஸ்ட்டு பொறுத்து தான். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோஃபு கிரேவி ரெடி. இதை அப்படியே பன்னீர் வச்சும் பண்ணலாம். சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.